தமிழின படுகொலையின் 17வது நினைவு தினம் இன்று முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் உணர்வுபூர்வமாக நடைபெற்றன. இந்த நினைவேந்தல் நிகழ்வில் நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான உறவுகள் வருகை தந்து உயிரிழந்தமைற்றும் காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தினர். 2009ஆம் ஆண்டு யுத்த காலத்தில் இலங்கை ராணுவத்தினரால் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்ட மக்களில் ஒவ்வொரு வருடமும் மே மாதம் 18ஆம் தேதி நினைவு கூர்ந்து உணர்வெழுச்சியுடன் உறவுகள் அஞ்சலி செலுத்தி வருவது வழக்கமாகும். அந்த வகையில் இன்றைய தினம் முள்ளிவாய்க்காலில் அமைக்கப்பட்ட நினைவு முற்றத்தில் யுத்தத்தின் போது கொல்லப்பட்ட உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. காலை 10:15 மணிக்கு தவத்திரு அகத்தியர் அடிகளாரால் கொள்கை பிரகடனம் வாசிப்புடன் ஆரம்பமாகிய குறித்த நிகழ்வில் காலை 10:29க்கு நினைவொலி சத்தம் எழுப்பப்பட்டு 10:30க்கு அகவணக்கமும் அதனைத் தொடர்ந்து இறுதி யுத்தத்தில் 4 அங்கத்தவர்களை இழந்த வற்றாப்பளையைச் சேர்ந்த ஸ்ரீரஞ்சன் ரினோசாவால் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு சம நேரத்திலேயே ஒற்றை சுடரொளி ஏற்றப்பட்டு இறுதியில் மலர் வணக்கம் செலுத்தப்பட்டிருந்தது. முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் இன்று ஆயிரக்கணக்கான மக்களின் கண்ணீரும் நினைவுகளும் கலந்த துயரமான சூழலாக மாறியிருந்தது. அஞ்சலி செலுத்த வந்த பலர் மலர் தூவி தீபம் ஏற்றி மற்றும் அமைதியான முறையில் தமது அன்புக்குரியவர்களை நினைவு கூர்ந்தனர். இந்த நினைவேந்தல் நிகழ்வில் மதகுருமார்கள், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு உயிர் நீத்தோருக்கு அஞ்சலி செலுத்தினர். இதேவேளை இறுதி யுத்தத்தில் மரணித்தவர்களை நினைவு கூறும் முள்ளிவாய்க்கால் நினைவு நாளான இன்று வடக்கு கிழக்கில் பல்வேறு இடங்களிலும் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன. அந்த வகையில் வவுனியா மாவட்ட அந்தனர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் வவுனியா குருமன்காடு பிள்ளையார் ஆலயத்தில் முள்ளிவாய்க்கால் அஞ்சலி நிகழ்வுகள் உணர்வு பூர்வமாக இடம்பெற்றது. நிகழ்வில் பொதுமக்கள், அடியார்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு போரில் உயிரிழந்த மக்களுக்கு தீபமேற்றி ஆத்ம சாந்தி வழிபாடுகளில் ஈடுபட்டனர். இந்நிலையில் மட்டக்களப்பு மாவட்டம் குருமன்வெளியில் இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி சிரட்டைகளில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. இலங்கை தமிழரசு கட்சியின் குருமன்வெளி வட்டார கிளையின் ஏற்பாட்டில் பிரதேச சபை உறுப்பினர் பத்மதேவு தலைமையில் இந்நிகழ்வு நடைபெற்றது. இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன், மண்முனை தென்னெருவில் பெற்ற பிரதேச சபை தவிசாளர் மேகசுந்தரம் வினோராஜ், உபதவிசாளர் வசீகரன், போரத்தீவு பெற்ற பிரதேச சபையின் உபதவிசாளர் கயசீலன் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். சொன்னால் மாறி மாறி யாரு ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டிலே கொல்லப்பட்ட மக்களுக்கு, அழிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரைக்கும் நீதி கிடைக்கவில்லை. இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் காலப்பகுதியிலும் கூட நாங்கள் எதிர்பார்த்திருந்த அந்த பொறுப்பு கூறல் விடயத்திலே திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் இல்லை என்பதை மிக கவலையுடன் சொல்லி, எது எப்படி இருந்தாலும் இறைவனுடைய தீர்ப்பு நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு, கொல்லப்பட்ட மக்களுக்கான நீதி இறைவனுடைய தீர்ப்பிலே இருந்து எவருமே தப்ப முடியாது. நாங்கள் தமிழரசு கட்சி மக்களுக்கான இந்த மக்களுடைய கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கும் வரைக்கும் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் கைவிட மாட்டோம் என்றதையும் இந்த அத்துடன் மரத்தமிழர் கட்சியின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இன்று காலை வாகரை புச்சாங்கணியில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஈகச்சுடர் ஏற்றப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி வழங்கப்பட்டதுடன் முள்ளிவாய்க்கால் படுகொலையினை நினைவு கூறும் வகையில் மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டன. கிளிநொச்சி நகரில் அனைத்து வர்த்தக செயற்பாடுகளும் மூடப்பட்டதுடன் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றது. முறிகண்டி பிள்ளையார் ஆலயம் முன்பாக குறித்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது.
முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையின் 17ஆம் ஆண்டு நினைவு தினமான இன்று மன்னாரிலும் நினைவேந்தல் இடம்பெற்றது. தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவர் BS சிவகரன் தலைமையில் இன்று திங்கட்கிழமை காலை மன்னார் நகர பகுதியில் உள்ள தந்தை செல்வா சிலைக்கு முன்பாக இடம்பெற்றது. இதன்போது முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்த உறவுகளை நினைவு கூர்ந்து பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி வைக்கப்பட்டது. குறித்த நினைவேந்தல் நிகழ்வில் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் அருட்தந்தை ஜெயபாலன் அடிகளார், மன்னார் மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்க தலைவி மனுவல் உதயச்சந்திரா, அரசியல் பிரதிநிதிகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். காணாமலாக்கப்பட்ட அல்லது கொலை செய்யப்பட்ட என கூறப்பட்ட ஐக்கிய நாடுகள் உலக உணவு திட்டத்தின் புள்ளி விவரத்தின் பிரகாரம் 1,46,679 பேர் காணவில்லை அல்லது கொலை செய்யப்பட்டார்கள் என்கின்ற தகவலுக்கு இதுவரைக்கும் பதிலில்லை. பல ஆண்டுகளாக ஐக்கிய நாடுகள் சபையிலும் மனித உரிமைகள் ஆணையகத்தில் இந்த விவகாரம் பேசுபொருளாக இருக்கின்ற போதும் கூட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் நீதி கிடைப்பதாக இல்லை. பரிகார நீதியை பற்றி இந்த உலகமும் இலங்கை அரசாங்கமும் யோசிக்கின்றதே தவிர பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி பெற்றுக் கொடுப்பதற்கு எந்த தரப்பும் முன்வருவதாக இல்லை. சாட்சியங்களும் ஆவணங்களும் காலாவதியாகி போகின்ற நிலைமையும் இழப்புகள் ஏற்படுத்தப்படுகின்ற நிலைமையும் தான் தொடர் தேர்ச்சியாக நிகழ்கின்றதே தவிர கண்ணீர் பஞ்சம் வருகின்ற அளவுக்கு தான் உங்களுடைய போராட்டத்தினுடைய வலிமையும் தொடர் தேர்ச்சியாக 17 ஆண்டுகளாக நீதி பெறுகின்ற இந்த போராட்டம் எந்த விதமான முன்னேற்றங்களுமின்றி மாறுதல்களுமின்றி நலிவுற்று போயிருக்கக்கூடிய ஒரு நிலைமைதான் காணப்படுகிறது என்கின்ற வேதனையான விடயத்தையும் பதிவு செய்ய வேண்டிய களச்சூழல் எங்களுக்கு காணப்படுகிறது. கல்முனை மாநகரத்திற்குட்பட்ட பாண்டிருப்பில் பகுதியில் இன்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பொதுமக்களுக்கு கஞ்சி வழங்கப்பட்டதுடன் உயிர் நீத்தோருக்கான அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர் துஷானந்தன் தலைமையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் மற்றும் பல பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதேவேளை திருகோணமலை மாவட்டத்தில் வெறுகல் ஈச்சிலம்பேற்று பிரதேசத்தில் இன்று காலை கிராம மக்கள் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது முள்ளிவாய்க்கால் பேராவளத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஆத்ம சாந்தி வேண்டி 1 நிமிட மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இதன்போது முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி பரிமாறப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சியினர் ஏற்பாடு செய்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இன்று திருகோணமலை சிவன் கோயிலடி மூன்றலில் இடம்பெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன், திருகோணமலை மாநகர சபை மேஜர் செல்வராசா உட்பட கட்சியின் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் என பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஈகச்சுடர் ஏற்றப்பட்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு அனுஷ்டிக்கப்பட்டதுடன் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் பகிரப்பட்டது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்துக்கு முன்னால் இன்று காலை முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டது.
இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.